மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இயற்பியல் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு சம் எஸ்எஸ்எல்சி இயற்பியல் கணக்கு எண் 13 கொஸ்டின் நான் ரீட் பண்ண போகிறேன். வானத்தில் மின்னல் ஏற்பட்டு 9.8 வினாடிகளுக்கு பின்பு இடியோசை கேட்கிறது. காற்றில் ஒளியின் திசைவேகம் 300 மீட்டர் வினாடி பவர் -1 எனில் மேகக்கூட்டங்கள் எவ்வளவு உயரத்தில் உள்ளது? So first one given data 9.8 வினாடிகளுக்கு பிறகு இப்போ டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9.8 வினாடி. திசைவேகம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ திசைவேகம் வெலாசிட்டி அப்படிங்கிறது 300 மீட்டர் வினாடி பவர் -1. மேகக்கூட்டங்கள் எவ்வளோ உயரத்தில் உள்ளது, அதாவது ஹைட்டு, அதை நம்ம டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் என்ன? ஸோ இந்த கேள்வி புரிஞ்சதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இடி மின்னல் ஏற்படுதா, இடி மின்னல் ஒரே நேரத்தில் ஏற்படுதா இல்லை வெவ்வேறு நேரத்தில் ஏற்படுதான்னா ஒரே நேரத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வு தான். ஸோ சில மேகக்கூட்டங்கள் நேர்மின் சுமையுடையதாக இருக்கும், சில மேகக்கூட்டங்கள் எதிர்மின் சுமையுடையதாக இருக்கும். இந்த ரெண்டு ஒன்றோட ஒன்று மோதுறப்ப தான் நமக்கு இடியும் மின்னலும் ஏற்படுது. ஸோ ரெண்டு ஒரே நேரத்தில் உருவானா கூட பூமியிலிருந்து கேட்குற ஒருத்தருக்கு முதல்ல லைட்டு தான் தெரியுங்க. ரெண்டாவது என்ன கேட்கும்னா சவுண்டு கேட்கும். ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா, லைட்டும் சவுண்டும் இந்த இடி மின்னல்லாம் ஒரே நேரத்தில் ஏற்பட்டால் கூட லைட்டுடைய வெலாசிட்டி எவ்வளோன்னா ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஆனால் சவுண்டுடைய வெலாசிட்டி வெறும் 340 மீட்டர் தான் போகுங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒருத்தர் இங்கே இருக்கிறார், இடி மின்னல் ஏற்படுது. ஸோ அவருக்கு முதல்ல என்ன தெரியும்? லைட்டான மின்னல் தான் முதல்ல தெரியுது. மின்னல் தெரிஞ்சதுக்கு அப்புறமா 9.8 வினாடிக்கு அப்புறமா என்ன தெரியுதுங்க? சவுண்டு அவனால் கேட்க முடியும். இது ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அது அங்கிருந்து வருது இல்லைங்களா, அந்த சவுண்டு, அதனுடைய திசை வேகம் கொடுத்துருக்காங்க. v 300 மீட்டர் வினாடி பவர் -1. ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு தகவலையும் வச்சுக்கிட்டு அந்த கேட்குற ஒருத்தருக்கும் இந்த இடி மின்னல் உருவாது இல்லைங்களா, அந்த மேகக்கூட்டங்கள், அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? சரி, ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஸோ டி கொடுத்துருக்காங்க, வி கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா v = d/t. வெலாசிட்டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம். v = d/t. இது ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிப்போம். d/t = v போட்டுங்களா, v = d/t. இதை நான் மாற்றிக்கிறக்கா என்ன பண்ணுறேன், d/t-யை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு v-யை ரைட் சைடு கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது d. இப்போ d = v அப்படியே வைங்க. இந்த t டிவிஷன் இருக்குது, அது பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன்லாம் போகும். ஸோ அப்போது டிஸ்டன்ஸ் தொலைவு எவ்வளோன்னா v எவ்வளவு? 300 இன்ட்டு டைம் எவ்வளோங்க? 9.8. ஜஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 300 இன்ட்டு 9.8 எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. 3 24, மிச்சம் 2, 3 27, 27 2 29, ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 2940. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறங்காட்டி அதோடைய யூனிட் மீட்டர். ஸோ மேகக்கூட்டங்களுக்கும் அந்த கீழே இருக்கிறதுக்கும் இடையே உள்ள தொலைவு, அது உயரம் எவ்வளோன்னா 2940 மீட்டர். ஓகே, தேங்க்யூ.